முதலாவது ஒரு ஓட்டத்தை பிலிப்பு என்கிறவர் ஓடுகிறார். இவர் எதற்காக ஓடுகிறார் என்றால், அவரும் ஆண்டவர் தேவ தூதன் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய ஓட்டம் எங்கிருந்து, எருசலேமிலிருந்து காசாவுக்கு ஓடுகிறார். எதற்காக? ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக எருசலேமிலிருந்து காசாவுக்கு கிட்டத்தட்ட 50-60 மைல் இருக்குமா. அதை நாம் கிலோமீட்டருக்கு எடுத்துக்கொண்டால் 80-95 கிலோமீட்டர் ஓடுகிறார். ஏன்? கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு அறிவிக்கப்பட்டதினாலே. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் அவர் கர்த்தருடைய வார்த்தை கிடைத்தது என்று சொல்லி ஓட்டமாய் ஓடுகிறார். வாசிங்களேன். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கர்த்தாவே என்பவருக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். ஆக அந்த ஏசாயா தீர்க்கதரிசி வாசிக்கிற அந்த கந்தேகனுடைய மந்திரியை சந்திக்கும்படியாக அடுத்த வசனங்களை பார்க்க முடியும். அவன் ஓட்டமாய் ஓடுகிறான். எதற்காக? ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. இன்றைக்கு ஒரு சில நேரத்தில் நாம் சோர்வடைகிறேன். என்னை பொறுத்து நானே சொல்லிக் கொள்கிறேன், சோர்வடைகிறேன். ஆண்டவரே, இவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணுமா, இந்த ஸ்தலத்துக்கு போகணுமா, அந்த வீட்டை நாம் தரிசிக்கணுமா, சோர்வு. ஆனால் இந்த பிலிப்பில் 3 விதமான 3 பிலிப்புகள் நம்முடைய வேதாகமத்தில் காணப்பட முடியும். ஒரு பிலிப்பு அப்போஸ்தலனாகிய அல்லது சீஷனாகிய பிலிப்பு. இந்த பிலிப்பு இவாஞ்சலிஸ்ட். அவர் ஓட்டமாய் ஓடுகிறார். அவருடைய ஓட்டமே எப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அதற்காக ஓடினார். அந்த கந்தைகையும் அவருக்கு அந்த அளவுக்கு ஏசாயா புஸ்தகத்தை வாசிக்கிறாரே தவிர, இந்த மந்திரியை ஏசாயா புஸ்தகம் வாசிக்கிறார், ஆனால் புரியல. சரியாக இவர் சென்று அந்த ஏசாயா தீர்க்கதரிசி யாரை குறித்து சொல்கிறது என்கிறதை வெளிப்படுத்தின பிறகு அவர் சொல்லுவார், இங்கே நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவத்துக்குள்ளாக வருகிறேன் என்று சொல்லி ஒரு மனுஷன் மாறினான். அந்த மனுஷன் அநேக இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார். இன்னைக்கு ஒருவேளை சோர்வடைகிறோமா? அடிக்கடி ஆலயத்தில் காணப்படணுமா? அடிக்கடி ஜெபிக்கணுமா? நாள்தோறும் வேதத்தை வாசிக்கணுமா, தியானிக்கணுமாங்கிற அநேக கேள்விகள் நம்மிடத்தில் இருக்குமே என்றால், இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, பிலிப்புக்கு அறிவிக்கப்பட்ட அந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு அவர் ஓடுகிறாரே. நம்மாலே ஓட முடிகிறதா? இப்போதானே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளலாம், இப்போதானே கொஞ்சம் இளைப்பாரி கொள்ளலாம், இப்போதானே வேலையிலிருந்து வந்தோம், இப்போதானே அங்கு போய் இங்கு போய் வந்தோம், திரும்ப ஓடணுமா? ஆம், கர்த்தருக்காய் ஓடுகிறவங்க ஒருபோதும் குறைவடைய போகிறதில்லை. ஏசாயா 40:31 நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சேட்டைகளை விரித்து உயரெழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் களைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள் என்று சொன்ன ஏசாயா வசனத்தின்படி கர்த்தருக்காய் நாம் காத்திருப்போம் என்றால் உண்மையாக அவர் நமக்கு புது பலனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எதை குறித்து நாம் சோர்வடைய தேவையில்லை. நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற பலன் அது புது பலனாக இருக்கும். அது எப்படி, எங்கிருந்து வருமோ அந்த பலன்? சோர்ந்து போனவனுக்கு பலத்தையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அருளச் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். பிலிப்பு அங்கு 90 கிலோமீட்டர் இருந்தாலும் ஓடி ஒருத்தருக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அவர் ஒரு மந்திரியாக இருக்கிறார். இன்றைக்கு நாம் எதை குறித்து சோர்வடையாதபடிக்கு, நான் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜீவியத்தில் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது நான் சுவிசேஷத்தை அறிவிப்போம் என்கிற அந்த தீர்மானத்தை இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், அது என்ன சோர்வா இருந்தாலும் we have to run. நான் ஓட போகிறேன் என்கிற ஒரு காரியத்தை இந்த பிலிப்பு நமக்கு வெளிப்படுத்துகிறார். இன்னும் அநேக ஓட்டங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு ஓட்டத்தை நாம் பார்ப்போம் என்றால், அன்றைக்கு ஆபிரகாம் கொஞ்சம் இளைப்பாறுகிறார். தன் கூடார வாசல்ல உட்கார்ந்து இளைப்பாரி கொண்டிருக்கிறார். பார்த்தீங்கன்னா சரியாய்
3 தேவதூதர்கள் வராங்க. கூடார வாசல்ல ஆபிரகாம் உட்கார்ந்து இருக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் நாம் வாசிப்போம் என்றால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளலாம். இது மத்தியான நேரமா இருக்கிறது என்று சொல்லி இளைப்பாறுகிற நேரத்துல வாசிங்களேன். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி என்கிற வார்த்தை இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. தேவ தூதர்கள் வராங்க என்கிற அந்த காரியத்தை ஆபிரகாம் பார்த்த உடனே எதிர்கொண்டு ஓடுகிறான்ங்கிற வார்த்தை இங்க போடப்பட்டிருக்கிறது. தேவ தூதங்க வராங்க, தேவ மனுஷங்க வராங்க, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவங்க வராங்கங்கிற காரியத்தை ஆபிரகாம் பார்த்த உடனே ஓடுகிறார். அவரை பார்ப்பதற்காக, அவர்களை ரிசீவ் பண்ணிக் கொள்வதற்காக, அவர்களை தம்முடைய குடாரத்தில் சேர்த்துக் கொள்வதற்காக ஓடுகிறார். இன்னும் அந்த அதிகாரத்தை முழுக்க நீங்க வீட்டுக்கு சென்று பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு நடக்கிற சம்பவங்கள் நேரா வீட்டுக்குள்ளாக குடாரத்திற்குள்ளாக செல்கிறார். ஆபிரகாம் சாராளை பார்த்து உடனே இந்த காரியங்களை செய்ய வேண்டும். ஒரு 3 படி மெல்லிய மாவை எடுத்து துரித 6ஆம் வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய் சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். அடுத்த வசனத்துல ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி அங்கே ஓடுகிறார். அவர் சும்மா இல்ல, முதலாவது தேவதூதர்களை பார்ப்பதற்காக ஓடுகிறார். அவர்களை வந்து உட்கார வைக்கிறார். அதுக்கு பிறகு தன்னுடைய கூடாரத்திற்காக சென்று சாராளை பார்த்து 3 படி மெல்லிய மாவை எடுத்து பிசைந்து அதுக்கு பிறகு வேலையாட்களை அங்கு ஓடுகிறார். அங்கு ஒரு இளங்கன்றை எடுத்து அதை அடித்து அவர்களுக்காக, தேவ தூதர்களுக்காக நீ சமையல் செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்க சொன்ன மாத்திரத்தில் எல்லாரும் துரிதமாக ஓடி கர்த்தருடைய மனுஷர்களுக்கு நல்ல ஆகாரத்தை உருவாக்கி அங்கு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆக இந்த காரியத்திலிருந்து நமக்கு வெளிப்படுத்தப்படுகிற வார்த்தை என்னவென்றால், அதனால வந்த ஆசீர்வாதம் பெரிதானது. இந்த தேவ தூதர்கள் தேவ மனுஷர்களுக்கு உங்க போஷாக்கு கொடுத்தாங்க. పోషాకు కొడుతూ సాపిட்ட பிறகு తెలుగులో మంచి మాట ఆతిథ్యం చేసినారు. కనుక அதை செய்ததினாலே நான் பார்க்க முடியும், தூதன் 2 பேரையும் பார்த்து அடுத்த உற்பத்தி வருஷத்திற்குள்ளாக ஒரு குமாரனை நான் கட்டளையிடுகிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் அவருடைய குறை நீக்கப்பட்டதாக இந்த இடத்துல நான் வாசிக்க முடியும். ஓகே, அந்த நாளிலே அவர்களுக்கு இருந்த குறை அப்படியாக நீக்கப்பட்டது என்று சொல்லி ஒருவேளை நினைக்கலாம். இன்றைக்கு என்னுடைய கதி என்ன, இன்றைக்கு நம்முடைய கதி என்ன? என்னுடைய வாழ்க்கையில் அநேக குறைகள் இருக்கிறது, அநேக வேதனைகள் இருக்கிறது, அநேக பிரச்சனைகள் இருக்கிறது, கவலைகள் இருக்கிறது. அப்போ நம்முடைய காரியங்கள் என்னென்று சொல்லி ஒருவேளை துக்கத்தோடு, ஒருவேளை சந்தோஷம் இல்லாம, ஒருவேளை அநேக உணர்வுகளோடு நாம் உட்கார்ந்து இருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம், ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 19 நாம் வாசிப்போம் என்றால், அன்றைக்கு செத்து போன அல்லது இனியும் பிள்ளை பிறக்காது என்று சொல்லி நினைத்த சாராளுடைய கர்ப்பத்தை ஆண்டவர் தொட முடியுமே என்றால், வாசிங்களேன்.